ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான், பிகேஎல் 13 தான், தட்டுறோம் தூக்குறோம், உன்னால் முடியும் தம்பி தம்பி தான். என்னது இது திடீர்னு கபடி அப்படின்னு கேட்பீங்க. நிறைய பேர் கேட்டீங்க, அப்டேட் பண்ணுங்க சார், சொன்னதே கூட திருப்ப சொல்லுங்கள் சார், கபடியே பேசாமல் வெறும் கிரிக்கெட் பக்கமாகவே அப்படியே சாஞ்சிட்டீங்க, சிஎஸ்கே ஜெயிச்சாலும் பரவாயில்ல அப்படிலாம் அன்பாக கோச்சிக்கிட்டீங்க. ஸோ உங்களுக்காக ஒரு கண்டென்ட்டை தூக்கிட்டு வந்திருக்கேன். ஓகே ரைட். பிகேஎல் 13 ஏன் சார் இன்னும் ஆக்ஷன் நடக்கலை, எப்போ சார் ரிலீஸ் டேட் வரும், எப்போ ரீட்டைன் வரும், எப்போ டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகும், யார் யாருக்கு பரிசு எவ்வளோ, இதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க. இது எதுக்குமே எனக்கு விட தெரியாது. ஆமாம், தெரியாத விஷயம் சொல்லக்கூடாது, ஆனால் தெரிஞ்ச விஷயத்த சொல்லலாம். தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, ரியாலிட்டி செக்குன்னு ஒன்று இருக்குது. ரியாலிட்டியை பார்ப்போம். இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு ஆஸ் இட் இஸ். கோவிடுக்கு அப்புறமே 5 வருஷமாகவே பிகேஎலோட ஷெடியூலு, ஆக்ஷனு, அந்த பேட்டர்னே மாறி போயிடுச்சு. இப்போ ஐபிஎல்னா மார்ச் ஏப்ரல் மே, அது மாதிரி இவங்களுக்கு இருந்தது கபடிக்கும். அந்த கோவிடுக்கு அப்புறம் தாறுமாறாக போயிடுச்சா. ஸோ அது ஒரு செட்பேக்கு கொஞ்ச நாளாகவே. வருஷம் வந்து ஏஷியன் கேம்ஸ் வர இருக்குது செப்டம்பர் 20. அண்ட் இந்தியன் டீமே வர 72 பேர் செலக்ட் பண்ணி அது 45 குறைச்சிருக்காங்க. அதை அப்போ 15 குறைக்கணும். அந்த வேலை வர நடந்துட்டுருக்கு. இந்த வருஷம் வேர்ல்டு கப் வேறு நடக்கும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும், விஷயத்துக்கு வா. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போது பிகேஎல்ல 13ஓட டேட்டு ஏன் டிலே ஆகிட்டே இருக்குன்னா, மிடில் ஈஸ்ட் டென்ஷன் ப்ராப்ளம்ஸை சொல்லிடுறேன் நான் உங்கள்கிட்ட. மிடில் ஈஸ்ட்டில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். போர் நடந்துகிட்ருக்கு. அண்ட் பிளேயர்ஸோட அவைலபிலிட்டி ஃப்ரம் ஈரான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈரான்லேருந்து வர பிளேயர்ஸ். ஏன்னா ஐபிஎல்லில் கூட பாகிஸ்தானி பிளேயர் இல்லையே சார், இல்லாமல் ஐபிஎல் நடக்க தானே செய்துப்பீங்க. பட் ஐபிஎல்லில் பாகிஸ்தான் பிளேயர் இல்லைனாலும் அவங்களுக்கு ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கிலாந்து, நியூசிலாண்டு, வெஸ்ட் இண்டீஸு, ஜிம்பாப்வே கொட்டி கிடக்குறாங்க பிளேயர்ஸ். ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான்னு பிளேயருக்கு பஞ்சம் கிடையாது. ஆனால் கபடி அப்படி கிடையாது. இந்தியாவுக்கு அப்புறம் ஈரான் தான். அது விட்ட வேறு யாருமே இல்லை. மேபி 1-2 பங்களாதேஷில் 1, ஸ்ரீலங்கா 1 பிளேயர் வருவாங்க. ஸோ அது ஒரு பெரிய செட்பேக்கு. மெயின் ஃபோக்கஸ் அந்த கிளாமர் வர்றது ஈரானியன் பிளேயர்ஸ்னால தான். இதுக்கு சொல்கிறேன். பிகேஎலுக்கு டிவி ஆடியன்ஸ் வந்து லார்ஜர் ப்ளஸ் பாயிண்ட்டே சொல்ல மாட்டீங்களான்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன் ப்ளஸ்ஸை. டிவி ஆடியன்ஸ் வந்து லார்ஜராக ஆகிட்டு போயிட்டு சீசன் பை சீசன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அது ஏன்னா அந்த நிறைய பேர் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெறும் கிரிக்கெட் மட்டும் தான் இல்லைன்னு. அதே மாதிரி காமெண்ட்ரியில் நிறைய ரீஜனல் லாங்குவேஜில் வேறு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் வந்து என்ன தெரியுது, இட் இஸ் க்ரோயிங். பட் அன்ஃபார்ச்சுனேட் இந்த நேரத்தில் இந்த மிடில் ஈஸ்ட் டென்ஷன் பிரச்சனைனால இந்த பிளேயர்லாம் வர முடியுமா, வர இல்லையா? ஆக்சுவலாக பார்த்தா ஒரு 10 பிளேயர் டவுட்ஃபுல்லு. நான் இப்போ தமிழ் தலைவர்ஸை மட்டும் பேசுகிறேன் நம்மள்ட்ட ஃபஸ்ட்டு. பாக்கி யாருன்னு இன்னும் ஒரு 9 பிளேயர் இருக்காங்க. இதில் ஒரு 5 டீம் பாதிக்கப்படலை, 7 டீம் தான் பாதிக்கப்படுது. ஈரான் பிளேயர்ஸ் வரலன்னா அதை வேணுன்னா கேளுங்க, அப்புறம் போடுறேன். இப்போ தமிழ் தலைவாசை பார்த்துருவோம். ரைட். தமிழ் தலைவாசில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லக்கிலி ஒரே ஒரு பிளேயர் தான் இப்போதைக்கு, மொயின் ஷஃபாக்கி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிளேயர் தமிழ் தலைவாஸுக்கு. ஆல்ரவுண்டரு. அண்ட் போன வருஷம் பர்ஃபார்மன்ஸ் போன சீசன் பிரமாதமாக இருந்தது. இன்னொருத்தர் வர வேண்டியது, அவர் வரல, கலீலி. ஆமாம், பேராஷூட்டில் வந்து இறங்கினான்னு நினைக்கிறேன். இமேஜெல்லாம் போட்டுதாங்களே சோஷியல் மீடியாவில், அவர் வரல. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே மொயின் ஷஃபாக்கி இல்லைன்னா டீம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆஸ் இட் இஸ் எல்லாருமே இருக்கும்போதே பிரச்சனை இருந்தது. பவன் ஷெராவத், அர்ஜுன் தேஷ்வால், சாகர் எல்லாமே. பட் ஸ்டில் ஒன்றும் நம்மளால பண்ண முடியல. ஸோ இது ஒரு பெரிய செட்பேக்கு. ஈரானியன் பிளேயர்ஸ் எப்போ வருவாங்க, அது தகுந்த மாதிரி தான் நீங்கள் அனௌன்ஸ் பண்ண முடியும். பட் கபடி இன்னும் ஸ்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது இந்தியாவில் நிறையா. எப்படி சொல்கிறேன்னு கேட்பீங்க. இப்போ முடிஞ்சதில் 72nd நேஷ்னல் சீனியர் ஃபுல்லாக கபடி ரசிகர்கள்லாம் அவ்வளோ ப்ளூ பண்ணி என்னோடய வீடியோவே ரிவ்யூ எல்லாம் 10,000-15,000 பேர்லாம் பார்த்தீங்க. மென்ஸ் கபடி அண்ட் உமன்ஸ் கபடி, ஸ்பெஷலி கார்த்திகா விளையாடுறதாகட்டும், மென்ஸ் கபடியிலலாம் பவன் ஷெராவத். அது மட்டும் இல்லை, 51st நேஷ்னல் அது ஒரு என்னமோ டோர்னமெண்ட் நடந்தது போன மாதம். ஃபெடரேஷன் கப் வேறு நடந்தது கொஞ்ச நாள் முன்னாடி. ரைட். அண்ட் இதில் நல்ல பெரிய ரெஸ்பான்ஸு. இவ்வளவுக்கும் இது எதுவுமே டிவியில் காட்டலை. அப்படியே அத்தனை பேர் வந்து இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க. அண்ட் என்னோடய வீடியோ அவ்வளோ பேர் பார்த்தீங்க ரிவ்யூக்கெலாம். ப்ராப்பர் டிவி கவரேஜ் இல்லை, ப்ராப்பர் ஓடிடியும் இல்லை. அங்கங்கே இங்கெங்கே அப்படி இப்படி யூடியூப்பில் ஏதாவது ஒன்று அப்படி இப்படி பார்த்து நானே உங்களுக்கு வந்து ரிவ்யூ போட்டது. ஆனால் பிகேஎல் நம்ம உங்களுக்கு டிவி கவரேஜ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஆகட்டும், சில யூடியூப் சேனல் ஆகட்டும். அண்ட் அந்த பிகேஎல்ல வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் கண்டிப்பாக. சுச்சுவேஷனை மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்போம். நீங்களும் பண்ணுங்கள், நானும் பண்ணுறேன். என்ன மானிட்டர் பண்ணணும்? லேப்டாப் மானிட்டர் பார்க்க சொல்ல, நியூஸ் பேப்பரு, கூகுள்லாம் பாருங்கள். அந்த டென்ஷன் எவ்வளோ தூரம் இருக்குது, மிடில் ஈஸ்ட்டில் என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு. இன்னொரு வீடியோ ரெடியாக இருக்குது, வேணா கேளுங்க. பெங்களூர் புல்ஸில் 2 பேர், ஜெய்ப்பூரில் 2 பேர், பொன்னேரி பாலத்தில் 2 பேர், குஜராத் ஜெயிண்டில் 1, யூ மும்பையில் 1, டபங் டெல்லியில் 1. இவங்களுக்குலாம் எல்லாமே ஈரானியன் பிளேயர்ஸு. ஸோ அது ரொம்ப முக்கியம். இதில் இன்னொன்று ஒரு ப்ளஸ் ஒன்று சொல்லிட்டு முடிச்சிடுறேன். என்ன நம்பிங்க, ஃபீஃபா வேர்ல்டு கப் நடக்க போகுது அமெரிக்காவில், யூஎஸ்ஏ, கனடா அண்ட் மெக்சிகோ.
அதில் ஈரான் குவாலிஃபை ஆகிருக்கு, நம்ம குவாலிஃபை ஆகல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஈரான் குவாலிஃபை ஆகிட்டு குரூப் ஜியில் உட்காந்துருக்காங்க. ஆமாம், அந்த குரூப்பில் ஈரான், பெல்ஜியம், ஈஜிப்ட் அண்ட் நியூசிலாந்து 4 டீம் இருக்குது. அண்ட் ஃபீஃபா வேர்ல்ட் கப் ஆர்கனைசிங் கமிட்டி சொன்னாங்க அவங்க வரேன்ட்டாங்க எங்கள்கிட்ட, கண்டிப்பாக அவங்க வருவாங்க ஈரான் டீம்னு. டர்க்கியில் எங்கேயோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஈரான் பசங்களாம். 11th ஜூன் ரொம்ப நாளில் இல்லை, இன்னும் 1.5 மாதம் தான் இருக்குது ஃபீஃபாக்கு. ஸோ அதில் எங்கெல்லாம் விளையாண்டாங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு ஒரு கிளியரன்ஸ் தெரியும், எது எப்படி போகுது, எந்த டைரக்ஷனில் போகுது, டோர்னமெண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகும். கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகும், பட் செப்டம்பர் வரைக்கும் போச்சுன்னா அவங்க ஏஷியன் கேம்ஸ் இருக்குது, என்ன ஆகுதுன்னு தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். ஒரு 10 பேர் வச்சுருக்கேன் மெயின் ஈரான் பிளேயர், யார் யார் சொல்லுங்கள் பார்ப்போம் கமெண்ட்டில், எந்தெந்த டீமில் இருக்காங்க, டவுட்ஃபுல்லாக இருக்குன்னு. ரைட், இது ரொம்ப லாங்காக போச்சு, அப்டேட் பண்ணிட்டேன். ஏதாவது பேசுனீங்க, ஏதாவது பேசல, இதுலேயும் கொஞ்சம் விஷயத்தோடு தான் பேசியிருக்கேன். ரைட், உங்கள் கருத்து எதுவும் சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் போய் சொல்லலாம், அப்புறம் எல்லாத்துக்கும் படிக்கணும்னு அர்த்தம். பொறுமையாக பார்த்து அது மாதிரி லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.